செஞ்சூர் அம்மன் செய்திகள். வணக்கம். திருவள்ளூர் வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் சசிகுமார் தலைமையில் இயக்கம் மறுசீரமைப்பு SSA2 ஆலோசனை கூட்டம் மணவாள நகர் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக திருவள்ளூர் வடக்கு மாவட்ட பார்வையாளராக ஈரோடு மாவட்ட முன்னாள் காங்கிரஸ் கமிட்டி தலைவர் சரவணன் கலந்து கொண்டு கட்சி வளர்ச்சி பணிகளை குறித்து நிர்வாகிகளுக்கு ஆலோசனை வழங்கினார். அதில் SSA2 திட்டத்தின் முக்கிய நோக்கமானது வருகின்ற 2029 ராகுல் காந்தியை பிரதமராக பதவியில் அமர வைப்பதற்கான தேர்தல்களை எதிர்கொள்ள வியூகங்களை வகுப்பது குறித்தும், மேலும் 10 பூத்திற்கு ஒரு மண்டல தலைவர் நியமனம் செய்யப்பட்டு மாவட்ட, வட்டார, நகர, பகுதி மற்றும் ஊரக அளவில் காங்கிரஸ் கட்சியை பலப்படுத்த வேண்டும் எனவும், அதற்காக புதிய வட்டார மண்டல தலைவர்களை தேர்ந்தெடுத்து எதிர்கால தேர்தல்களுக்கு தயார்படுத்த வேண்டும் என ஆலோசனை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து வட்டார, ஒன்றிய, நகர, பேரூர், மண்டலம், மாவட்டம் ஆகிய பதவிக்கு போட்டியிடுவதற்கான விருப்ப மனு படிவங்களை கட்சி நிர்வாகிகளுக்கு வழங்கப்பட்டன. இதில் தமிழ்நாடு காங்கிரஸ் தொடர்பு மைய தலைவர் AG சிதம்பரம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகர், மாநில துணைத் தலைவர் ஏகாட்டூர் ஆனந்தன், மாநில செயலாளர் வழக்கறிஞர் சம்பத், வழக்கறிஞர் கோவிந்தராஜ், அஸ்வின் குமார், மாநில பொதுக்குழு உறுப்பினர் PR ரமேஷ், வெங்கட்ராஜ், OBC பிரிவின் மாநில செயல் தலைவர் JK வெங்கடேஷ், இளைஞர் காங்கிரசின் மாநில பொதுச் செயலாளர் A திவாகர், மாவட்ட துணைத் தலைவர் MK மணவாளன், மாவட்ட சிறுபான்மை பிரிவு கலீல் ரகுமான், ஊடகப் பிரிவு மாநில ஒருங்கிணைப்பாளர் முபாரக், மாநில வழக்கறிஞர் பிரிவு துணைத் தலைவர் இமாலயா, அருண் பிரசாத், சண்முகம், மாநில மகளிர் அணி துணைத் தலைவி மாதவி ராஜா, மாவட்ட மகளிர் அணி தலைவி ஜோதி சுதாகர் உட்பட மாநில, மாவட்ட, வட்டார, நகர தலைவர்கள் உட்பட 300க்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் இதில் கலந்து கொண்டனர்.